ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானசமிலா. இப்போ நம்ம இந்த விஸ்லேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து ஏவி பிளேயரில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதே விஸ்லேஷர் எப்படி நம்ம வந்து கைன்மாஸ்டரில் லேயரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மேக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும். நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக ஆகினா கீழே தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பலாம் ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து 16.9 இருக்கும். ஃபஸ்ட் ஒன் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து மீடியா ஐக்கான் இருக்கும் மேலே வந்து, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த லேயரை வந்து ஆட் பண்ண நினைக்கணும் அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த லேயரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபோல்டரை வந்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் அந்த லேயரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த லேயருக்கு உண்டான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் இமேஜை வந்து எந்த ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டிக் பண்ணி விட்டு அப்படியே அந்த டைம்லைனில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 30 செகண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு சேவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிளில் தான் வேணும். அந்த சர்க்கிளில் தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி வந்து சர்க்கிளை வந்து கொடுத்துருக்கோம் நம்ம வந்து. ஓகே, இதை இப்போ வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் விரலாலே நீங்கள் வந்து அந்த சர்க்கிளுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் வந்து ஓகே, இப்போ நான் இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் விரலாலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அந்த கிராப்பிங் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபெதர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணது தெரியக்கூடாது, அதனால தான் நான் ஃபெதர் கொடுக்குறது. இப்போ கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க விரலாலேயே வந்து. இப்போ ஃபெதர் கொடுத்தாச்சு. நீங்கள் கட் பண்ண தெரியக்கூடாதுன்னா ஃபெதர் கொடுத்துக்கோங்க. 15 கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே 15 போதும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. ஓகே, அந்த சர்க்கிளில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டாகவே வந்து ஃபிட் ஆகிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ரைட்டாக இருக்கும். இதேமாரி உங்கள் ஃபோட்டோவும் நீங்கள் இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோஸை இதில் சென்டர் பாயிண்ட்லாம் சர்க்கிளை வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உருவாக்கிக்கலாம். அதுமாதிரி நீங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் இருக்க ரைட் சைடு அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்வளோ ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்று நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் கிரியேட் பண்ணுறது எப்படின்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.